ஹைடா மிஸ், கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதனால தான் எஃப்எஃப் போட முடியல. சாரிடா எல்லாருக்கும். எல்லாரும் திரும்ப காண போயிட்டீங்களான்லாம் கேட்டீங்க. காணாமலாம் போகல, இனிமே போக மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ யாரும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நம்ம இன்னைக்கு தயங்கோட எஃப்எஃப் தான் பார்க்க போறோம், மாஃபியா கிம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்த்துருப்பீங்க, பட் கண்டிப்பாக மறந்துருப்பீங்க நிறைய பேர். ஸோ அப்படி ஞாபகம் இல்லைன்னா போயிட்டு மறுபடியும் பார்த்துட்டு வந்துருங்க. சீரீஸ் எல்லாம் கண்டினியூவே பண்ண மாட்டீங்க, அப்படியே பெண்டிங் இருக்கு, சீரீஸ்லாம் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாத்தையுமே நான் கண்டினியூ பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும். பெண்டிங் இருக்கிற சீரீஸ் எல்லாத்தையுமே இனிமேல் கண்டினியூ பண்ணிடுறேன். ஸோ பாதியிலே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு சீரீஸ் பார்க்காமலாம் இருக்காதீங்க. கண்டிப்பாக போகலாம் மாட்டேன், எல்லாத்தையும் ரெகுலராக போடுவேன். ஸோ என்னை நம்பி தைரியமாக வந்து எல்லா சீரீஸும் பாருங்க. அப்புறம் இந்த சீரீஸ் போடுங்க அது போடுங்கலாம் சொல்லிட்டு கேட்காதீங்கடா. என்னால் இப்போதைக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, ரெக்கார்ட் பண்ண முடியுதோ அதை நான் போடுறேன். ஸோ கோச்சிக்காம பாருங்க, எல்லாத்தையுமே நான் போடுறேன் ஒன் பை ஒன்னா. ஸோ ப்ளீஸ் யாரும் கோச்சிக்காதீங்கடா. இப்போதைக்கு நான் போடுறத மட்டும் பாருங்க, பட் கன்ஃபார்மாக எல்லாத்தையுமே நான் போட்டுடுறேன். ஓகேடா, நம்ம எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். அப்புறம் மறந்துருந்தீங்கன்னா மறுபடியும் போய் மறக்காம பார்த்துட்டு வந்துருங்கடா. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு போகாமல் கிச்சன்லேயே மெய்ட்ஸ் கூட எல்லாம் உட்காந்து போர் அடிக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்க. அக்கா, இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன பண்ண போறீங்க? நேற்று மதியம் ஒரு டிஷ் பண்ணீங்கல்ல, உங்களோட ஸ்பெஷல்னு ஏதோ சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. ப்ளீஸ் இன்னைக்கு எனக்கு அதே பண்ணி கொடுக்குறீங்களா? அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்கும் போதே கிச்சனுக்கு கால் வருது. ஒரு மெய்ட் தான் போயிட்டு அட்டன் பண்றாங்க. ஹலோ, சொல்லுங்க சார். ஒயனுங்க, இதோ இங்கதான் சார் பேசிட்டு இருக்காங்க. அவளை உடனே மேலே வர சொல்லுங்க. ஓகே சார், இதோ இப்போ சொல்லிடுறேன். அப்படின்ட்டே தயங் ஃபோனை வைக்கிறான். அவங்களும் உங்ககிட்ட ஓடி வந்துட்டு, மேம் தேங்க்ஸ் சார், உங்களை மேலே கூப்பிடுறாங்க. மேலையா? கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு பார்த்தா அதுக்குள்ள என்ன இப்போ இவருக்கு? அவர் கூப்பிட்டா கூப்பிட்டு போட்டோம், நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு போறேன். இல்லை மேம், அப்புறம் எங்களை தான் திட்டுவாரு. ஓ சரி போறேன் அப்படின்ட்டே சலிப்பா தான் ரூமுக்கு வரீங்க. வந்து பார்த்தா தயங்க எங்கேயோ ரெடி ஆயிட்டு இருக்கான். நீங்களும் எங்கேயோ வெளியே கிளம்புறான் போலன்னு நினச்சிட்டு அவனை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு ரூம்குள்ளே போறீங்க. அப்போ தயங்க உங்களை திரும்பி பார்த்துட்டு, கிளம்பாம என்ன கீழே உட்காந்து கதை பேசிட்டு இருக்க? கிளம்பணுமா? எங்கயா? உங்க வீட்டுக்கு தான். எங்க வீட்டுக்கா? எங்க வீட்டுக்கு போறோமா? என்ன தெரியாத மாதிரி கேட்குற? உன் அப்பா சொல்லலையா என்ன? அவரும் ஒன்றும் சொல்லலையே. உங்க வீட்டில் இருந்து இன்னைக்கு லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. இது உங்க அப்பா தான் கால் பண்ணி சொன்னார். உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னாரு, சொல்லலையா? இல்லையே, கால் பண்ணவே இல்லையே. அப்போ மறந்துருப்பார் போல. சரி போ, நீ போயிட்டு ரெடி ஆகு. அது எப்படி மறப்பாரு? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? சொல்றேன்னு தான் சொன்னாரு, மறந்துட்டாரு என்னவோ. அதான் எப்படி மறப்பாரு? எனக்கு என்ன தெரியும்? ஒருவேளை என்கிட்ட சொல்லிட்டோமேன்னு கூட சொல்லாம இருந்தாரு என்னவோ. அது எப்படி உங்ககிட்ட சொன்னா என்கிட்ட சொல்ல மாட்டாரா? இப்போ அதுல என்ன? அதான் என்கிட்ட சொல்லிட்டார்ல, கிளம்பு. ஆனா என்கிட்ட ஏன் சொல்லல? ஏய், அது எனக்கு எப்படி தெரியும்? அது எப்படி உங்ககிட்ட கால் பண்ணி சொல்லியிருக்காரு? அவர் பொண்ணுன்னா எனக்கு கால் பண்ணி சொல்ல மாட்டார் அவரு? அவரை விடுங்க, அம்மா கூட கால் பண்ணவே இல்லையா எனக்கு. என்கிட்ட சொன்னதால கூட உங்ககிட்ட சொன்னா என்ன? என்கிட்ட சொல்லணும்ல. அம்மா தாய் செஞ்சு கிளம்புறியா? போயிட்டு நேர்ல கேட்டுக்கோ உங்ககிட்ட, ஏன் உனக்கு கால் பண்ணலன்னு. இப்போ தயவு செஞ்சு சீக்கிரம் கிளம்பு, டைம் ஆகுது. அப்போ கடுப்பாகுது உங்களுக்கு, ஏன் உங்களுக்கு கால் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அப்படியே கிளம்பாம நின்றுட்டே இருக்கீங்க. அப்போ தயங்க உங்களை திரும்பி பார்த்துட்டு, இப்போ கிளம்புறியா என்ன? நான் வரலன்னா நீங்க மட்டும் தனியா போவீங்களா என்ன? அதை எப்படி போவேன்? அது உங்க வீடுறி, நீ இல்லாம நாங்க போய் என்ன பண்ண? ஆனா அவங்க உங்களை மட்டும் தானே கூப்பிட்டாங்க, என்னை மட்டும் கூப்பிடல. 2 பேரும் சேர்ந்து வாங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனா என்கிட்ட சொல்லலையே. இப்ப போறோமா இல்லையா? அதை மட்டும் சொல்லு, கிளம்புவே மாட்டியா? அப்ப நீங்க வாயவே திறக்காம நிக்கிறீங்க. தயங்க உடனே டக்குன்னு அவன் ஷர்ட் பட்டன்லாம் டக்குன்னு கழட்டுறான். இல்ல போலாம், கிளம்புறேன். ஆனா அவங்க மேல எனக்கு கோவம் தான். அதை அவங்க கிட்ட காட்டு, என்னை போட்டு படுத்தாத அப்படின்ட்டே திரும்பி அவன் ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கான். ஸோ நீங்களும் ரெடி ஆகுறீங்க. கொஞ்ச நேரத்துல ரெடி ஆகிட்டு 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்கீங்க. ஸோ தயங்க ஒரு ஷாப் முன்னாடி காரை ஸ்டாப் பண்ணிட்டு, ஓயன் இறங்கு. ஏன் இங்க எதுக்காக நிறுத்துனீங்க? ஃபர்ஸ்ட் டைம் உங்க வீட்டுக்கு போறோம், பெருங்கையோடைய போறது. வா, ஏதாவது வாங்கிட்டு போலாம். உங்களுக்கு வேணும்னா போய் வாங்கிட்டு வாங்க, நான் எங்கேயும் வரல. ஏய், உங்க வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது, நீ வந்து சொல்லு, வாங்கிக்கலாம். எங்க அப்பா கூட எத்தனை வருஷமா க்ளோஸா இருக்கீங்க, எங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் இதுன்னு கூட தெரியாதா?
உங்கள் அப்பாவுக்கு என்னென்ன பிடிக்கும்லாம் எனக்கு தெரியும். உங்கள் அம்மாவும் தம்பிக்கு அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நீ வந்து சொன்னால் நல்லாயிருக்கும். இறங்கி வா. நான் எங்கேயும் வரல. அவங்க என்னை இன்வைட் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் எதுக்கு வாங்கிட்டு போகணும்? உங்களுக்கு வேணும்னா நீங்களே வாங்கிக்கோங்க, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்ட்டு மூஞ்ச திருப்பிக்கிறீங்க. தயங் பார்க்குறான். சரியான ஆளாக தான் இருப்பான் போல அப்படின்ட்டு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு அவன் மட்டும் தனியாக இறங்கி போகிறான். ஸோ ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு திரும்ப வந்து காரில் ஏறுறான். நீங்கள் திரும்பி கூட பார்க்கவே இல்லை. அப்படியே கோவமாக உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ அவனும் எதுவும் கண்டுக்காம அப்படியே கார் எடுக்கிறான். ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கும் ரீச் ஆகிடுறீங்க. உங்கள் அம்மாவும் அப்பாவும் ஹாலிலே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. உங்களை பார்த்த உடனே அப்படியே சந்தோஷமா 2 பேரும் எழுந்து வராங்க. உங்கள் அப்பா தயங்க தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறாரு. தயாங், டேய் வா வா அப்படின்ட்டு அவனை போய் ஹக் பண்ணிட்டு முதுகில் அப்படியே தட்டி கொடுக்குறாரு. உங்கள் அம்மா உங்ககிட்ட வந்துட்டு ஒயன் எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் உங்கள் மூஞ்ச கூட பார்க்கல. அப்படியே நேராக வீட்டுக்குள்ளே போயிடுறீங்க. உங்கள் அப்பா அம்மா 2 பேருக்கும் ஒன்றும் புரியல. ஒரு மாதிரி நீங்கள் போகிறதே பார்த்துட்டு திரும்பி தயங்க பார்க்குறாங்க. உங்கள் அப்பா கண்ணாலே அப்படியே தயங்கிட்ட என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அங்கிள், உங்கள் மேலே தான் உங்கள் எல்லார் மேலேயும் செம்ம கோவத்தில் இருக்காவ. கோவமா? ஏன்? நாங்கள் என்னடா பண்ணோம்? ஏன் சொல்ல மாட்டீங்க? நேற்று எனக்கு கால் பண்ணி 2 பேரும் மாற்றி மாற்றி லஞ்சுக்கு வந்துருங்க, மறக்காம உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்க, மறக்காம செஞ்சு வச்சிடுறோம், கண்டிப்பாக வந்துரு தயாங் அப்படிலாம் என்கிட்ட சொன்னீங்களே. உங்கள் பொண்ணுக்கு ஒரு வார்த்தை கால் பண்ணி சொன்னீங்களா? அப்போ உங்கள் அப்பா அம்மா 2 பேரும் ஒருத்தர் முஞ்சார் ஒருத்தர் பார்த்துட்டு நீ சொல்லலையா? எங்க நீங்கள் கால் பண்ணுவீங்கன்னு நினச்சேன், பண்ணலையா? ஏண்டி நீ சொல்லுவேன்னு நான் நினச்சேன். இப்படின்னு நினச்சிட்டே இருந்து கடைசியில் ஃபோன் பண்ணாமல் போனீங்களா, அதான் உங்கள் மேலே செம்ம கோவத்தில் இருக்கா. என்ன தயாங், நீ எதுவும் சொல்லக்கூடாதா? சொன்னனே, இது வரனால நீயே போய் நேரில் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டேன். டேய் போட்டேன்னா அப்படியா சொல்லுவ? ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்த வேண்டியதானே? அதெல்லாம் என்னால் முடியல. அவ சொன்னா என்ன, கேட்குறாளா என்ன, என்கிட்டே ஏறுறா. நான்லாம் எதுவும் சொல்லலை. நீங்களாச்சும் உங்கள் பொண்ணாச்சு, நீங்களே பார்த்துக்கோங்க. முதல்ல இதை பிடிங்க. எவ்வளோ நேரம் கையிலே வச்சிட்டு இருக்கிறது, வெயிட்டு தாங்கலை அப்படின்ட்டு அவன் வாங்கிட்டு வந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் உங்கள் அம்மா கையில் கொடுத்துட்டு என்ன ஆளை விட்டுருங்கடாப்பா அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு உள்ளே வரான். உள்ள சோஃபால தான் நீங்கள் உட்காந்துட்டு இருப்பீங்க. ஸோ அப்படியே அவனும் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காடுறான். அப்போ உங்கள் அம்மா அப்பா 2 பேரும் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே கோவத்தில் மூஞ்ச திருப்பிக்கிறீங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறேனே தெரில, உங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு. அப்போ இங்கே பேசுகிற சவுண்டெல்லாம் கேட்டுட்டு ரூம்ல இருந்து உங்கள் தம்பி வெளியே வரான். அக்கா வந்துட்டியா, எப்போ வந்த அப்படின்ட்டு வந்து உங்கள் பக்கத்தில் உட்காடுறான். நீங்கள் அவன்கிட்டயும் பேசல, கோமா தான் இருக்கீங்க. அவன் வந்து பக்கத்தில் உட்காந்தவொடனே அப்படியே மூஞ்ச திருப்பிக்கிறீங்க. அக்கா என்ன, ஏன் மூஞ்ச திருப்பிக்கிற, என்னாச்சு அக்கா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். நீங்கள் திரும்பவே இல்லை. நீங்கள் தயங்கு இதெல்லாம் பார்த்துட்டு ஒரே சிரிப்பாக இருக்கு. அவன் அப்படியே கீழே குஞ்சிட்டு அவன் ஃபோர்ஹெடை ரப் பண்ணிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ உங்கள் தம்பி உங்கள் அம்மாவே அப்பாவையும் பார்த்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்க அவங்கள அவனை தனியாக கூப்பிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் ஃபோன் பண்ணல, ஃபோன் பண்ணி அவகிட்ட சொல்ல வேண்டியதானே? என்ன கேட்காத, உங்கள் அப்பாவே கேளு. ஏன்பா சொல்லலை? என்ன கேட்காத, உங்கள் அம்மாவே கேளு. நீயாவது சொல்லியிருக்கலாம்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்கள் அப்பாவே கேளு அப்படின்ட்டு அவங்க மாற்றி மாற்றி ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் தம்பியும் போங்கடா அப்படின்ட்டு அவன் பாட்டு வெளியே வந்துடுறான். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்க 3 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து உங்ககிட்ட எதேதோ பேசி பார்க்குறாங்க. பட் நீங்கள் அசர்ற மாதிரியே இல்லை, வாயை திறந்து கூட பேச மாட்டீங்க, அப்படியே சைலண்டாகவே இருக்கீங்க. தயாங்கு இதெல்லாம் பார்த்துட்டு இந்த அளவு இவளுக்கு கோவம் வருமா, நல்லா வந்து மாட்டிட்ட போலியே, ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனைனா இவளை சமாதானப்படுத்துறதுக்குள்ளே போதும் போதும் ஆட்டு போலியே, என்ன பண்ண போகிறனோ தெரியல அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் அவன் நிலைமை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவங்க வீட்டில் இருக்கவங்களும் எல்லாரும் உங்ககிட்ட பேசி பேசி பார்த்துட்டு நீங்கள் வாயவே திறக்காததும் உங்களுக்கு மேலே அவங்களுக்கு டென்ஷன் ஆகிடுது. என்னம்மா இவ எத்தனை டைம் சாரி கேட்குறான், வாயவே திறக்க மாட்டா. இருந்தாலும் உன் பொண்ணுக்கு ரொம்ப தான் கோவம், ரொம்ப ஓவராக தான் பண்ணுறா. நான் இனிமேல் சாரி கேட்க மாட்டேன். என்னடி என்ன சொன்னாலும் இவ கோவம் குறையாது போலியே அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பாவும் சொல்ல. அப்போ உங்கள் அம்மா இருந்துட்டு அதுக்கெல்லாம் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, பாருங்க எப்படி வந்து பேசுவான்னு. அடி போடி, இவ்வளோ தூரம் கெஞ்சே வந்து பேசல, இல்லை தானாக வேற வந்து பேசுவாளா? உனக்கு ரொம்ப தான் ஓவர் கான்ஃபிடென்ஸ். பேசுவாங்க,
பேசுவா, நீங்க வேணா பாருங்க. சரி வாங்க எல்லாரும் சாப்பிட போலாம். சாப்பிடவா? அவ பேசுவான்னு சொல்லிட்டு சாப்பிட போலான்னு கூப்பிடுற. அதெல்லாம் பேசுவா. வாங்க எல்லாரும் சாப்பிட போலாம். தயாங் வா சாப்பிடலாம். வர ஆண்டி. ஓயன் வா சாப்பிட போலாம். நான் ஒன்றும் வரல. ஹே வாடி, எவ்வளோ நேரம் தான் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்ப. வா. நான் வரல, உங்களுக்கு வேணா நீங்க போய் சாப்பிடுங்க, என்னெல்லாம் ஒன்று கூப்பிட வேணாம். அப்போ தயங் திரும்பி உங்க அம்மா பாக்குறான். அவளை விடுங்க தம்பி, அவளுக்கு கோவம்னா அவ சாப்பிடாமலே இருக்கட்டும். நீங்க வாங்க, நீங்க வந்து சாப்பிடுங்க. இல்ல ஆண்டி அது. அட வாப்பா, உனக்கு பிடிச்ச எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன், வா வந்து சாப்பிடு வா. அப்போ தயங்க உங்களை திரும்பி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான், சாப்பிட்றதுக்கு உட்காந்துடுறான். அவ்வளோ டிஷ்ஷும் உங்க அம்மா சமைச்சிருக்காங்க, அவ்வளோ வெரைட்டி. தயங்கிட்ட நேற்று என்னென்ன பிடிக்கும்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அவனுக்கு பிடிச்ச எல்லாமே அண்ட் உங்க அம்மா ஸ்பெஷலா செய்யற ஐட்டம், அதுவும் இல்லாம உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாமே சமைச்சிருக்காங்க. என்ன ஆண்டி இவ்வளோ சமைச்சிருக்கீங்க? எல்லாம் உனக்கு பிடிச்சதுதான்ப்பா. உனக்கு பிடிக்கும்னு சொன்ன எல்லாமே சமைச்சிட்டேன், சாப்பிடு, வயிறு நிறைய சாப்பிடு. ஐயோ அதுக்குன்னு இவ்வளோலாம் சாப்பிட முடியாது, உன்னால முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடு, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சாப்பிடு. அப்ப அவனும் சாப்பிடுறான். சூப்பர் ஆண்டி, செம்ம டேஸ்டா சமைச்சிருக்கீங்க, நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ இந்தா இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. போதும் போதும், நிறையலாம் வைக்காதீங்க, போதும் ஆண்டி. அட சாப்பிடுப்பா அப்படின்னு எல்லாத்தையும் அவனுக்கு எடுத்து எடுத்து வைக்கிறாங்க. குடும்பமே எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஃபுல் கட்டு கட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எல்லாரும் சாப்பிட்றத பார்த்து பயங்கரமா பசிக்க வேற செய்யுது உங்களுக்கு. அப்படியே உங்க லிப்ஸ் எல்லாம் லிக் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. அட பாவீங்களா, ஒரு வாரத்தை கூட கூப்பிடல வந்து சாப்பிடுன்னு. கோவமா இருந்தா கூப்பிட மாட்டீங்களா? பேசாம ஒரு கூப்பிட்டப்ப ஒரு கூடவே போயிருக்கணும், பசிக்குதே வேற அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது, ஆண்டி அதுல என்ன இருக்கு, அது எனக்கு கொடுக்கவே இல்லை. ஓ இதுவாப்பா, இது ஒயனோட ஃபேவரட் ஃபுட், அவளுக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். அப்படியா, எங்க எனக்கு கொஞ்சம் கொடுங்க, டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். உனக்கு இல்லாமலையா, இந்தா சாப்பிடு அப்படின்ட்டு அவனுக்கு எடுத்து வைக்கிறாங்க. செம்மையா இருக்காண்டி, உண்மையிலுமே நீங்க செம்ம போங்க, சூப்பரா சமைக்கிறீங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா? இதெல்லாம் என்ன கேள்வி, வைங்க நிறைய வைங்க அப்படின்ட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஐயோ அதெல்லாம் என்னோட ஃபேவரட் ஃபுட்டு, இவரே சாப்பிட்டு காலி பண்ணிடுவார் போலயே. இப்போ என்ன பண்ண, பார்க்க பார்க்க டெம்ட் ஆகுது வேற. அம்மாவோட சமையல் சாப்பிட்டு வேற ரொம்ப நாள் ஆகுது. பேசாம வெக்கத்தை விட்டு போய் சாப்பிட்ருவோமா? சேச்சே அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒயன் அவங்க உன்னை இன்வைட் பண்ணவே இல்லை, அவங்க வீட்டிலலாம் நீ சாப்பிடவே கூடாது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளோ டெம்ட் ஆனாலும் சாப்பிடக்கூடாது. என்ன பெருசாக இவங்க சமைச்சிட போறாங்க? சமைப்பாங்க தான் நல்லா, இருந்தாலும் என்ன, நம்ம வீட்டில் கூட மெய்ட்ஸ் எல்லாம் சூப்பராக சமைப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இதே மாதிரி சமைக்க சொல்லி நம்ம சாப்பிட்டுடலாம். ஆனால் இங்கே மட்டும் சாப்பிடவே கூடாது. உன்னை இன்வைட் பண்ணாத வீட்டில் நீ கை நினைக்கவே கூடாது, புரிஞ்சுக்கோ ஒயன் அப்படின்ட்டு வீராப்பா உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆண்டி இது ரொம்ப சூப்பரா இருக்கு, இன்னும் கொஞ்சம் போடுங்களா? தோ வைக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு உங்க அம்மா எடுத்து வைக்க போக, நீங்க அப்படியே வேகமா எழுந்து வந்துட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே புடுங்கிடுறீங்க. எல்லாரும் வித்தியாசமா ஒரு மாதிரி உங்களை பாக்குறாங்க. என்ன நீங்க நீங்க பாட்டு வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அது என்னோட ஃபேவரட் டிஷ், நான் சாப்பிட்றது இல்லையா? விட்டா எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்டுருவீங்க போல. கோவத்துல இருந்தா அதுக்கும் கூப்பிடாம சாப்பிட்டுட்டே இருப்பீங்களா? இன்னொரு டைம் கூப்பிட்டாதான் என்ன குறைஞ்சிருவீங்களா என்ன? போதும் போதும், நீங்க சாப்பிட்டதுலாம், என் ஃபேவரட் ஃபுட்டெல்லாம் எனக்கே கொடுங்க, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடணும் அப்படின்னு நின்னுட்டு அந்த பாத்திரத்துல இருந்து அப்படியே எடுத்து சாப்பிடுறீங்க. ஏய் அதுல ரெடி சாப்பிடுற, பிளேட்ல தரவா, இந்த வந்து உட்காரு. ஒண்ணு வேணாம், நான் உன் மேலாம் கோவமா இருக்கேன், கோவமா இருந்தாலும் பரவாயில்ல, இங்க வந்து உட்காந்து சாப்பிடு அப்படின்ட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு பிளேட்ல எடுத்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு செம்ம பசி இருந்திருக்கும், அப்படியே கடகடன்னு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. எல்லாரும் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. மா அதை எடு, அதுவும் வேணும் எனக்கு. தரேன் சாப்பிடு. இது 2 தான் பண்ணியா, வேற எதுவும் பண்ணலையா? பண்ணிருக்கண்டி, இந்தா அப்படின்ட்டு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. நீங்களும் அப்படியே செம்மையா வயிறு ஃபுல்லா சாப்பிடுறீங்க. அப்போ உங்க அப்பா சிரிச்சுட்டே உங்க அம்மாவை திரும்பி பாக்குறாங்க. சொன்னல அவளே வந்து பேசுவான்னு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. எல்லாரும் உங்களை பார்த்தா ஃபன் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ உங்களோட ரூம்ல தான் நீங்களும் தயங்கும் இருக்கீங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க ரூமுக்கு வரான். அப்படியே சுத்தி சுத்தி உங்க ரூமே தான் பார்த்துட்டு இருக்கான். உங்க ரூம்ல நிறைய பெயிண்டிங்ஸ், டிராயிங்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. தயங்க அதெல்லாம் பார்த்துட்டு, பெயிண்டிங்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா என்ன?
நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்க. அதெல்லாம் நானே பண்ணது. ஆ, நீ பண்ணியா? உனக்கு இதெல்லாம் பண்ண தெரியுமா? நான் படித்தது கூட அது ரிலேட்டடாக தான். ஓ, எனக்கு இது தெரியவே இல்லை பாரு. அப்போ நீங்கள் அவனை பார்த்து முறைக்கிறீங்க. ஏன் ஏன் பார்க்குற அப்படி? உங்களுக்கு என்னை பற்றி என்ன தான் தெரியும்? ஓப்பனாக சொல்லணுன்னா எதுவும் தெரியாது தான், பட் தெரிஞ்சுக்கிறேன். இனிமே எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க டிராயிங்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஒரு டேபிள் மேலே நிறைய சார்ட்டை அப்படியே ரோல் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் பண்ண டிராயிங்ஸ் தான். தயங்க அதை ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே பிரித்து பார்க்குறான். எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. உண்மையிலுமே நீங்கள் ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணுவீங்க. தயங்க அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஜின்னோட டிராயிங் இருக்குது. ஆக்சுவலாக ஜின்னுக்கும் உங்களுக்கும் தானே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது நீங்கள் அவரை டிராயிங் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது இன்ன வரைக்கும் உங்கள் ரூம்லேயே தான் இருக்குது. தயங்க அதை பார்த்த உடனே அப்படியே கடுப்பாயிடுறான். அப்படியே கோமா உங்களை பார்க்குறான். என்னாச்சு? அப்போ தயங்க அந்த டிராயிங்கை திருப்பி உங்ககிட்ட காமிக்கிறான். ஹோ, இதுவா? இது அவருக்கும் எனக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்கல்ல, ஸோ அப்போது வரைஞ்சது அப்படின்ட்டு கேஷுவலாக நீங்கள் சொல்லிட்டு அவனை பார்க்குறீங்க. பட் அவன் செம்ம கோவத்தில் இருக்கான். அவன் மூஞ்ச பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. இல்லை, அதான் சொல்கிறல்ல, அப்போது மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணப்போ அப்போது வரைஞ்சது. அதான் கல்யாணமே கேன்சல் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் இது இன்னும் எதுக்கும் ரூமில் இருக்கு? அப்புறம் நான் ரூமுக்கு வரவே இல்லைல்ல, இப்போ தானே வரேன். அப்போ இனிமே இது இங்கே இருக்கக்கூடாது. இந்தா தூக்கி போடு. ஆஹா, கிழிச்சு தூக்கி போடு. ஆ, தூக்கி போடணுமா? இல்லை நானே கிழிச்சு போடுறேன் அப்படின்ட்டு தயன் கிழிக்க போகும்போது இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் அதை வாங்கிடுறீங்க அவன் கையில இருந்து. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? தூக்கி போடாத, என் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடாது. தயாங், தூக்கியெல்லாம் என்னால் போட முடியாது. என்ன? எனக்கு அது இங்கே இருக்கிறது பிடிக்கல, தூக்கி வெளியே போடு. தூக்கி போடுன்னு சொல்கிறீங்க. அதை நான் வர எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா? அப்படி பார்த்து வரைஞ்சேன் ஒரு வாரம் வரைக்கும். அப்போ இதை கேட்டவுடனே அவனுக்கு இன்னும் கோவமாயிடுது. இன்னும் உங்களை முறைச்சி பார்க்குறான். இல்லை, அது அப்போது அதான் சொல்கிறேன்ல, அப்போ ஏதோ ஒரு ஃபீலிங்ஸில் வரைஞ்சது. சரி, நான் உன்னை எதுவும் சொல்லலை. இப்போ தூக்கி போடுன்னு சொல்கிறேன்ல, தூக்கி போடு. அப்படியெல்லாம் நான் தூக்கி போட முடியாது. அதில் உங்கள் அண்ணனோட பிக்சர் வரைஞ்சிருக்கேன்னு தானே கோவம். ஆனால் நான் அதை என்னோட பேஷனாக தான் பார்க்குறேன். சின்ன விஷயம் ஏதாவது வரைஞ்சா கூட பத்திரமா எடுத்து வச்சிருப்பேன் தூக்கி போடாமல். இது எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வரைஞ்சி தெரியுமா? தூக்கி போடலாம் எனக்கு மனசு வரல. வேணும்னா ஜின்கிட்ட இதை கொடுத்துடலாம். என்ன? அதை தூக்கி போடுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ அவன்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்கிற. இப்போ தூக்கி போட முடியுமா முடியாதா ஒயன்? என்னால் முடியாது. இது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? அவர்கிட்ட கொடுத்துடலாம், அவர் பத்திரமா வச்சுப்பாருல. நீ வரைஞ்சது எதுக்கு அவன்கிட்ட இருக்கணும்? எனக்கு பிடிக்கல. நான் ஒன்றும் ஆசைப்பட்டெல்லாம் கொடுக்கல, இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, ஸோ அவர்கிட்ட கொடுத்துட்றேன். அப்போ நான் சொல்கிறத கேட்க மாட்டேன்ல? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, ஏதோ பண்ணு அப்படின்ட்டு அவன் வெளியே போகிறான். தயாங் நில்லுங்க ஒரு நிமிஷம். தயாங், எங்கே போகிறீங்க? இவர் கண்ணிலையா இது படணும்? தயாங் நில்லுங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிட்ட கேட்காம அவன் போகிறான். நீங்களும் பின்னாடியே வரீங்க ரூம்லேருந்து வெளியே. தயாங் அப்படியே கடகடன்னு கீழே இறங்கி வரான். கீழே அவங்க அப்பா தான் உட்காந்துட்டு இருக்காரு. தயாங், எங்கடா கிளம்பிட்ட அப்படின்னு அவர் கேட்கும்போது அவன் பாட்டு திரும்பி கூட பார்க்காம போயிட்டு இருக்கான். டேய் தயாங், எங்கே போகிறான் இவன் அப்படின்னு அவர் பார்க்கும்போது பின்னாடி நீங்களும் ஓடி வரீங்க. ஒயன், என்னம்மாச்சு? தயங்க எங்கே போகிறான்? அப்பா, அப்புறமா நான் கால் பண்ணி சொல்கிறேன், நான் இப்போ கிளம்புறேன். என்னம்மா, என்னாச்சு? நான் கால் பண்ணுறேன்ப்பா வீட்டுக்கு போயிட்டு அப்படின்ட்டு நீங்களும் பின்னாடியே வரீங்க. தயங் போயிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறான் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு. நீங்களும் போயிட்டு உள்ளே ஏறி உட்காடுறீங்க. பட் அந்த ஜின்னோட டிராயிங் இருக்குல்ல, ஸோ அதை உங்கள் கையோட கொண்டு வந்திருக்கீங்க. தயங்க் அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே பார்க்குறான் உங்களை. நீங்கள் அதை பார்த்துட்டு உங்கள் லேப்பில் தான் வச்சுருப்பீங்க, அப்படியே சைடாக கொண்டு போயிட்டு மறைக்கிறீங்க. இதை வீடு வரைக்கும் எடுத்துகிட்டு வர போறியா? என்ன நினச்சிட்டு இருக்க ஒயன்? நான் சொல்கிறது எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? எனக்கு அது இங்கே இருக்கிறதே பிடிக்கலன்னு சொல்கிறேன், இதில் அங்கே வரைக்கும் கொண்டு வர போறியா? இங்கே பாருங்க தயங், அதான் சொல்லிட்டேன்ல, அவரை பார்த்து இதை கொடுத்துட்றேன். அப்போ அவன் எதுவுமே பேசாமல் அவங்கள பார்த்து முறைக்கிறான். அதான் சொல்கிறேன்ல, அவரை பார்த்து கொடுத்துட்றேன்னு. அப்போவும் அவன் எதுவும் பேசலை. இப்போ என்ன, இது கிழிச்சு போடணும் அவ்வளோதானே? நான் கஷ்டப்பட்டு வரைஞ்சதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரில, இப்போ இது கிழிச்சு போட்டுடணும் அவ்வளோதானே? சரி, இப்போவே கிழிச்சு போட்டுடுறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் எடுத்துகிட்டு வரல, நான் இப்போவே கிழிச்சு போட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு கார் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ கூட தயங்க எதுவுமே பேசலை, வாயை திறக்காம உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போ நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்துட்டு அவனை, கிழிச்சே ஆகணுமா? அதான் நான் சொல்கிறது எதுவும் கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்ல, ஏதோ பண்ணு.
ஆனால் அது என் கண்ணில் படக்கூடாது, நம்ம ரூமில் இருக்கக்கூடாது. அப்புறம் நான் அதை பார்த்தேன்னா நான் பொறுப்பு கிடையாது. என்ன பண்ணாலும் என்ன கேட்கக்கூடாது. இல்லை நான் வேற ரூமில் வச்சிடுறேன், அதெல்லாம் உன்னோட பொறுப்பு. எங்கே வேணா வச்சுக்கோ, ஆனால் என் கண்ணில் படக்கூடாது. அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கும் வந்திருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே நீங்கள் ரூமில் இருக்கும்போது தயங் வெளியே போயிருப்பான். ஸோ இப்போ தான் வீட்டுக்கு வரான். ரூமுக்கு வந்து பார்த்தா உங்களை ஆளை காணோம். ஒயன் கீழே கூட இல்லையே. ஒயன் எங்கடி இருக்க? தேங்க் தோ வரேன் அப்படின்ட்டு பால்கனிலேருந்து நீங்கள் வரீங்க உள்ள. இங்கே வா வா சீக்கிரம் வா. ஏன் என்ன? வா சொல்கிறேன் அப்படின்ட்டு உங்களை பக்கத்தில் கூப்பிட்டு உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். என்ன தயாங், ஏன் என்னாச்சு? இரு கொஞ்ச நேரம் இரு அப்படின்ட்டு பாடி கார்ட்ஸ் கிட்டலாம் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வைக்க சொல்கிறான். ஆக்சுவலாக அது உங்களுக்காக தான், நீங்கள் ட்ராயிங் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தயங்க்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ அதுக்காக தான், அதுக்கு தேவையான அந்த போர்டு, ஸ்டாண்டு, பெயிண்ட்டு, ப்ரெஷ்ஷு, இன்னும் என்னென்ன தேவையோ அது எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கான். என்ன தயாங், இரு ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு அவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்ச உடனே உங்கள் ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். உங்களுக்கு அதை பார்த்த உடனே செம்ம சந்தோஷமாயிடுது. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது. எப்போ பார்த்தாலும் டிராயிங் பண்ணிட்டே தான் இருப்பீங்க, வீட்டிலே அவ்வளோ வச்சுருப்பீங்க. இப்போ அதை பார்த்த உடனே செம்ம சந்தோஷமாயிடுறீங்க. போயிட்டு அதெல்லாம் ஒன்று ஒன்று அப்படியே எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்க. பிடிச்சிருக்கா? என்ன கேள்வி இது தயாங், இதெல்லாம் வாங்கிட்டு வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாப்பி அண்ணி? ரொம்ப ஹாப்பி. இதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், நீ சந்தோஷப்படுவேன்னு. உனக்காக. உனக்காகன்னு சொன்னேன். எங்க என்னை பார்த்து சொல்லுங்க. உன்னை பார்த்தாண்டி சொல்லிட்டு இருக்கேன். உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், நீ சந்தோஷப்படுவேன்னு, உனக்கு பிடிக்கும்னு. சந்தோஷம் தானே? அப்போ நீங்கள் தயங்க வந்து ஹக் பண்ணுறீங்க. தயங்கா என்ன சொல்கிறதுனே தெரியல. இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஹக்கு. தயங்க அப்படியே அவ்வளோ சந்தோஷம். உங்களை சந்தோஷப்படுத்தலாம் அவன் அதெல்லாம் பண்ணியிருப்பான். பட் இப்போ அவன் தான் ரொம்ப சந்தோஷப்படுறான். தயாங் டே, கனவா நிஜமாடாது? கட்டியெல்லாம் பிடிக்கிறா அப்படின்ட்டு அவனே அவனை லைட்டாக கிள்ளி பார்க்குறான். வலிக்குது. நிஜம்தான், இந்த மாதிரி சான்ஸ்லாம் எப்போ தாண்டா கிடைக்கும் உனக்கு. மிஸ் பண்ணிடாத. திரும்பி நீயும் கட்டி பிடிச்சிரு. இனிமேல் இதெல்லாம் எப்போ கிடைக்க போதோ அப்படின்ட்டு அவனும் ஹக் பண்ணலான்னு வரான். அப்போ ஒரு கார்டு உள்ளே வராரு. இந்த திங்ஸில் ஒன்று மிஸ் ஆகியிருக்கும், ஸோ அதை வைக்கலான்னு சொல்லிட்டு அவர் வந்திருப்பாரு. அவர் வேற நீங்கள் 2 பேரும் ஹக் பண்ணியிருக்கிறத பார்க்குறாரு. தயங்கும் பார்த்துடுறான் அவனை. பட் நீங்கள் பார்க்கல, இந்த சைடு திரும்பி இருக்கிறதுனால. அவன் இந்த காட்சியை பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறான். அப்போ தயங்க அவனை பார்த்துட்டு அப்படியே சைலண்ட்டாக கதவை மூடிட்டு கிளம்ப பார்க்கும். அப்போ அந்த பையனும் குனிஞ்சு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு சைலண்ட்டாக அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடுறான். அப்பா, இனி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. தயாங் கட்டி பிடிச்சிடுறா அப்படின்ட்டு பிடிக்கலான்னு வரும்போது நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிடுறீங்க. தயங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. அதே பொசிஷனில் வேற நிற்கிறான். உங்களை ஹக் பண்ணுற மாதிரி கை கொண்டு வந்திருப்பான்ல, ஸோ அப்படியே. அப்போது நீங்கள் ஒரு மாதிரி அவனை பார்க்குறீங்க. அவன் டக்குன்னு அப்படியே கையெல்லாம் கீழே போட்டுடுறான். என்ன தயாங், என் பெர்மிஷன் எல்லாமே நீ டச் பண்ணவே மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ என்ன பண்ண வந்தீங்க? நான் எங்கடி உன்னை டச் பண்ணேன்? ஏன் தானடி வந்து ஹக் பண்ணேன்? என்ன நான் ஏதோ ஒரு சந்தோஷத்தில் ஹக் பண்ணேன், ஒரு ஃபார்மல் ஹக் தான். அதுக்காக நீங்களும் திரும்பி என்ன ஹக் பண்ண வருவீங்களா என்ன? புரியுது. நீ என்ன பண்ணாலும் நான் நல்லவனாகவே இருக்கணும். புரியுதுடி. அப்படின்ட்டு அவன் வெளியே போயிடுறான். என்னடா அது, கை கட்டினது வாய் கட்டாமல் போயிடுச்சு. சரி விட்றா, எனக்கு என்னால் அவன் உனக்கு தான், ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு புலம்பிட்டு அவன் போகிறான். நீங்கள் அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்த நாள் தயங்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருக்கும். ஸோ அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கான். ஒயன் பார்த்து ரெடி, நான் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். மிட் நைட்டுக்கு மேலே தான் வருவேன். பார்த்து இருந்துப்பல்ல. தனியாக நான் எங்கே இருக்கேன்? கீழே அவ்வளோ மெய்ட்ஸ் இருக்காங்க, வீட்டை சுற்றி அவ்வளோ பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. வெளியே போகிறது நீங்கள் தான் தயாங். நீங்கள் சேஃபாக போயிட்டு வாங்க. என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சேஃபாக தான் இருப்பேன், இருந்தாலும் நான் இல்லாமல் நீ வீட்டில் தனியாக இருப்பியா தான் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் நான் பார்த்து பத்திரமா இருந்துப்பேன். நீங்கள் கிளம்புங்க. ஓகே தானே? ஓகே தான் தயாங், கிளம்புங்க, டைம் ஆகுது. சரி கிளம்புறேன் அப்படின்ட்டு அவன் கீழே இறங்கி வரான். நீங்களும் பின்னாடி தான் வரீங்க அவன் பின்னாடியே. இங்கே பாரு, நான் கிளம்புனதும் உடனே ரூமுக்கு போயிடு. திரும்ப லஞ்சுக்கு தான் கீழே வரணும். சும்மா போர் அடிக்குது, நான் கிச்சனில் அந்த வேலை பார்த்தேன் இந்த வேலை பார்த்தேன்லாம் எதுவுமே என் காதுக்கு வரக்கூடாது. ஒழுங்காக ரூம்லே இரு நான் வர வரைக்கும், புரியுதா? இதெல்லாம் நீ கீழே கூட வர தேவையில்ல.
சாப்பாடெலாம் நான் ரூம் கேட்டுருந்து தர சொல்கிறேன், நீ ரூம்லே இரு. தயங் ரூம்ல எவ்வளோ நேரம் இருக்கிறது? நீ இரு, ரூம்லே இரு, எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. நான் ஏதாவது அப்படி கேள்விப்பட்டேன். சரி தயாங், இருக்கேன், ரூம்லேயே இருக்கேன், கீழே கூட வரல, போதுமா? ம் சரி வரவா? ம் பார்த்து போயிட்டு வாங்க. ம் வரேன் அப்படின்ட்டே போகிறான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது, ஏன்னா ரூமில் அவங்க கூடவே தான் இருப்பான். அப்படியே எங்கேயாவது போனாலுமே கூட சீக்கிரமாக வந்துடும் அவங்கள பார்க்குறதுக்கு. இப்போ மிட் நைட் தான் வருவான்னு சொல்கிறதும் உங்களுக்கும் கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு அவனை. அப்படியே அவன் போகிறதே தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தேங்க் திரும்ப உங்ககிட்ட ஓடி வந்துட்டு, ஏய் உன்னை மறந்துட்டேன்டி. என்ன ஃபோன் எதுவும் மறந்து வச்சிட்டிங்களா? பர்ஸ் எதுவும் எடுக்கலையா என்ன? நான் போய் ரூமில் பார்க்கட்டா? அது இல்லை அப்படின்ட்டு உங்கள் ஆம்ஸை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து உங்கள் ஃபோகேட்டில் கிஸ் பண்ணுறான். மறந்துட்டேன்னு சொன்னது இதுதான். சரி நான் வரேன், போயிட்டு கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் போகிறான். உங்களுக்கு கொஞ்சம் எம்பாரசிங்காக தான் இருக்குது, ஏன்னா அங்கே தான் மெய்ட்ஸ் பாடி கார்ட்ஸ் எல்லோரும் இருக்காங்க. ஒரு மாதிரியாக தான் இருக்குது உங்களுக்கு, பட் பிடிச்சிருக்கு, கொஞ்சம் ஷையாகவும் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ தேங்க் போனதுக்கப்புறம் நேராக ரூமுக்கு தான் வரீங்க. பெயிண்ட் பண்ணுறதுக்கு அந்த போர்டெல்லாம் எடுத்து செட் பண்ணி வச்சுட்டு ஃபோனில் தயங்கோட பிக் தான் ஒன்று எடுக்கிறீங்க. அப்படியே அதை பார்த்து சிரிச்சுட்டு அவனை தான் வரையறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அன்றைக்கி ஃபுல் டே அதே வேலை தான் பார்த்துருப்பீங்க. நீங்கள் சாப்பாடு கூட ரூம்க்கே கொண்டு வந்து தர சொல்லியிருப்பீங்க. ஸோ ரொம்ப சின்சியராக அவனோட பிக்சர் தான் வரைஞ்சிட்ருக்கீங்க. இங்கே தயங் வந்து மீட்டிங்கில் இருக்கிறதுனால அவனுக்கு ஃபோன் பண்ண டைம் கிடைச்சிருக்காது. ஸோ உங்களுக்கு காலெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டான். நீங்களும் பிஸியாக இருக்கிறதுனால அவனுக்கு ஃபோன் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு வரீங்க. வந்து நீங்கள் வரைஞ்சிருக்க அந்த போர்டை தான் பார்க்குறீங்க. ஒரு 70% முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஃபுல்லாக சின்சியராக அதே வேலை தான் பார்த்துருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் தான், அதையும் முடிச்சிடலான்னு ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் உங்களுக்கு டயர்டாக இருக்குது. ஸோ நாளைக்கு ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாத் எடுத்து அப்படியே அந்த போர்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் வந்து உட்காந்துட்டு உங்கள் மொபைல் எடுக்கிறீங்க. 9 மணி ஆயிடுச்சு. மிட் நைட் ஆகும்னு சொன்னார் அவர் வரத்துக்கு. போயிட்டு கால் பண்ணுறேன்னு சொன்னார், கால் கூட பண்ணல. அதெல்லாம் ரொம்ப பிஸியாக இருந்திருப்பாரோ. நானும் கால் பண்ணல, ஒரு மெசேஜ் கூட பண்ணல. சரி என்ன பண்ணுறாருன்னு கேட்கலாம். என்ன பண்ணுறீங்க தயாங், எப்போ வருவீங்க அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்பி விடுறீங்க. தயாங் பார்க்கல. சரி பிஸியாக இருப்பார் போல், அப்புறமா பார்க்கட்டும் அப்படின்ட்டு மொபைலில் வச்சுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு லாக்கெல்லாம் பண்ணல. ஸோ தயாங் வருவானேன்னு சொல்லிட்டு நார்மலாக அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு போய் படுக்கிறீங்க. ஸோ ஒரு 10 o'clock போல் டோர் நாக் பண்ணுற சவுண்டு உங்களுக்கு தூக்கத்தில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கேட்கல. அதுக்கப்புறமா தான் சவுண்ட் கேட்டு எழுந்துக்கிறீங்க. தயங் வந்துட்டாரா? ஆனால் டோரை லாக் பண்ணல, ஏன் தட்டிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு நீங்கள் எழுந்து போய் லைட் ஆன் பண்ணுறீங்க. அப்படியே டைமை பார்க்குறீங்க. 10 மணி தான் ஆகுதா, அதுக்குள்ளே வந்துட்டாரா அப்படின்ட்டே போய் ஓப்பன் பண்ணுறீங்க. தயங் தான் வெளியே நிற்கிறான். அப்படியே செவுத்துல சாஞ்சிட்டு முட்டு கொடுத்துட்டு நின்றுட்டுருக்கான். தயாங் என்ன மிட் நைட் ஆகுன்னு சொன்னீங்க, 10 மணிக்கே வந்துட்டீங்க? அதுவா அது அப்படின்ட்டே தயாங் வாலில் இருந்து தள்ளி நிற்க பார்க்குறான். பட் முடியல, ஏன்னா அவ்வளோ போதையில் இருக்கான். திரும்ப அப்படியே செவுத்தை தான் பிடிச்சிட்டு நிற்கிறான். தயாங் என்னாச்சு? ஏ இல்லை ஒன்றும் இல்லை. என்ன நிறைய குடிச்சிட்டிங்களா என்ன? ஆஹா நிறையெல்லாம் குடிக்கலையே, லைட்டாக தான். லைட்டாவா? நிற்க கூட முடியல. என்ன தயாங்? சரி மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சா? ம் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்ட்டி தான் நடந்துட்டுருக்கு. நான் தான் பாதியிலே வந்துட்டேன். ஏன் பாதியில் வந்தீங்க? என் பொண்டாட்டி தான் நான் மிஸ் பண்ணால, அதான் வந்துட்டேன். ஆமாம், எப்போ வருவான்னு மெசேஜ் போட்டேன்ல, அதை அந்த பார்த்த உடனே வந்துட்டேன். எனக்கு கூட ஞாபகமாகவே இருந்தது. சரக்கு வேற போட்டேன்னா இன்னும் அதிகமாக வேற ஞாபகம் வருது. உன்னை உடனே பார்க்கணும் போல இருந்ததா, அதான் ஓடி வந்துட்டேன் அப்படின்ட்டே மறுபடியும் நிற்கலான்னு ட்ரை பண்ணுறான். பட் அவனால் முடியவே இல்லை. தயாங் பார்த்து கீழே வந்துட போறீங்க. ஏய் வேண்டாம், அதெல்லாம் நான் ஸ்ட்ராங்காக நிற்பேன், பிடிக்கலாம் வேண்டாம். உங்களை என்ன பண்ண, இவ்வளோ யார் குடிக்க சொன்னா? ஏய் கொஞ்சமாக தாண்டி குடிச்சா, ப்ராமிஸா இதை நான் நம்பணுமா? நிஜமாவா? ஏன் நிஜமாடி கொஞ்சமாக தான் குடித்தேன், ப்ராமிஸா அப்படின்ட்டு அவங்க பக்கத்தில் வரான். பட் கொஞ்சம் கூட ஸ்டேபிளாகவே இல்லை அவன். அப்படியே உங்கள் மேலே வந்து சாஞ்சிடுறான். உங்களாலே அவனை பேலன்ஸ் பண்ண முடியல. அப்படியே ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டு அப்படியே 2 பேருமே பொத்துன்னு கீழே விழுறீங்க. அந்த இடத்துல தான் நீங்கள் டிராயிங் பண்ண அந்த ஸ்டாண்ட் வச்சுருப்பீங்க.
ஸோ அதில் இடிச்சு தான் கீழே விழுறீங்க. ஸ்டாண்ட் அப்படியே அந்த பக்கமாக சாஞ்சிடுது. அவனை பெயிண்ட் பண்ணியிருப்பீங்களா, ஸோ அந்த போர்டெல்லாம் கீழே விழுந்து அதில் கலர்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க. ஸோ அதெல்லாமே அதில் கொட்டிடுது. இவ்வளோ நேரம் நீங்கள் கஷ்டப்பட்டு வரைஞ்சது அப்படியே நாசமாக போயிடுது. ஸோ அதில் ஒரு கிளாஸில் வாட்டர் வச்சுருப்பீங்க. ஸோ அது அப்படியே உங்கள் 2 பேர் மேலேயும் ஊற்றிடுது. நீங்கள் தான் கீழே விழுந்திருப்பீங்க, தயங்க உங்கள் மேலே விழுந்திருப்பான். உங்களால் முடியவே இல்லை, செம்மையாக அடிபட்டுருக்கும் கீழே விழுந்தது. இதில் மேலே வேற அவன் சுத்தமாக அவனால பேலன்ஸ் பண்ண முடியாமல் அவன் மொத்த வெயிட்டும் உங்கள் மேலே தான் இருக்கு. ஐயோ தயாங், என்ன வேலை பார்க்குறீங்க தயங்க நீங்க? ஆமா அப்படின்னு நீங்கள் கத்திட்டு இருக்கும்போது தயங்க பார்த்தா உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். அந்த தண்ணி ஊற்றிருக்கும்ல, ஸோ அது அவன் தலை மேலே தான் ஊற்றிருக்கும். அவன் ஹேரெல்லாம் அப்படியே வெட்டா வாட்டர்லாம் அப்படியே ட்ராப் ஆகிட்டு இருக்கு. உங்கள் மேலெல்லாம் அந்த தண்ணி அப்படியே ட்ராப் ஆகிட்டு இருக்கு. தயங்க அப்படியே வச்சு கண்டு வாங்காமல் உங்களே பார்க்க நீங்களும் ஒரு மாதிரி ஆகி அவனவே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ தயங்க அப்படியே அவனோட ஹெட்டை ஷேக் பண்ணுறான். அந்த வாட்டர் எல்லாம் உங்களோட ஃபேஸில் தெளிக்குது. நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒன் சைடாக அவங்க ஃபேஸை திருப்புறீங்க. அப்போது தயங்க ஒரு மாதிரியாக அவங்கள பார்த்துட்டு உங்கள் நெக்கில் வந்து கிஸ் பண்ணுறான். தயாங் அப்படின்னு நீங்கள் திரும்பி அவனை பார்க்க உங்கள் லிப்ஸ்லேயே வந்து அப்படியே கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. தயாங் என்ன என்ன அதெல்லாம்? தயாங் தயாங் வேண்டாம் வேண்டாம் தயாங், நீங்கள் முதல்ல எழுந்துறீங்க அப்படின்ட்டு அவன் செஸ்ட்ல கை வச்சு தள்ளுறீங்க. அப்போ தயங் நல்லா வந்து உங்க லிப்ல கிஸ் பண்றான் விடாம. உங்களுக்கு என்னென்னவோ தோணுது, அவனை தள்ளி விட கூட முடியல, அவாய்ட் பண்ண மாட்டீங்க. சொல்லப்போனா உங்களுக்கும் பிடிச்சிருக்கு, திரும்பி அவனை கிஸ் பண்ணலாம் இல்ல, பட் எதுவும் பேசாம இருக்கீங்க. தயங் அப்படியே கிஸை பிரேக் பண்ணிட்டு உங்க நெக்ல எல்லாம் போய் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு என்னவோ ஆகுது, உடம்பெல்லாம் அப்படியே கூசுது, அந்த மாதிரி ஒரு ஃபீல். நெளிஞ்சிட்டு தான் இருக்கீங்க. அவன் ஹேரெல்லாம் வேற வெட்டா இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் உங்க பாடியில பட்டு அப்படியே சில்லுன்னு அந்த ஃபீல் எப்படி சொல்றதுன்னு தெரியல, பட் பிடிச்சிருக்கு. அவனை அவாய்ட் பண்ணாம ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கீங்க. அப்போ தயாங்க்கு அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, கண்ட்ரோல் பண்ண முடியல. நல்லா வச்சு உங்களை கிஸ் பண்ணிட்டு இருக்கான், கடிக்க வேற செய்யறான். தயாங் வயன் ஐ கான் கண்ட்ரோல், என்னால் முடியலடி, பெட்டுக்கு போகலாமா? தயாங் ப்ளீஸ் டி. இல்லை இல்லை தயாங், அதெல்லாம் இங்கே பாரு, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் ப்ளீஸ். என்ன? இல்லை இல்லை தயாங் வேண்டாம், இல்லை இதெல்லாம் ப்ளீஸ் டி வாவன். தயாங் என் நிலைமையை புரிஞ்சுக்கோ, முடியல என்னால், வாடி. தயாங் இல்லை இல்லை தயாங் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல சொல்ல கேட்காம உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அப்படியே பெட்டில் போடுறான். தயாங் தயாங் நான் சொல்கிறது கேளுங்க, இதெல்லாம் வேண்டாம் தயாங் அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே கேட்காம உங்கள் மேலே லைட் ஆகிட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். உங்களுக்கு அவன் பக்கத்தில் வந்தாலே நோன்னு சொல்லவே தோணலை. லைட்டாக தள்ளி பார்க்குறீங்க, பட் அவன் நகரலை. ஸோ உங்களாலே அதுக்கு மேலே அவனை அவாய்ட் பண்ண முடியலை. அப்படியே அவன் கூட இருக்க ஆரம்பிச்சிடுறீங்க. தயங்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறான். உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிடுறான் ஒன்று ஒன்றா, அவனோட ட்ரெஸ்ஸையும் கூட. அப்படியே உங்கள் மேலே வந்து படுத்துட்டு அவன் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். தயாங் என்ன வலிக்குதா? நானும் ஃபுல்லாக கூட இல்லை, லைட்டாக, ஆனால் பயமாக இருக்கு. ரொம்ப வலிக்குமா? பெயினாக இருக்காதுன்னெலாம் நான் போய் சொல்ல விரும்பல. ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும், போக போக ஓகே ஆகிடும். தயாங் ஓகே ஆகிடும்னு சொல்கிறான்ல அப்படின்ட்டு உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிட்டு பண்ணுறான். தயாங் தயாங் வலிக்குது. கொஞ்சம் நேரம் தாண்டி சரியாயிடும். தயாங் தயாங் வலிக்குது. இல்லை இல்லை வேண்டாம், ஸ்டாப் பண்ணிடுங்க. எது ஸ்டாப் பண்ணணுமா? கொஞ்சம் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடி, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஓயன் ப்ளீஸ். ஆனால் எனக்கு தானே பெயினாக இருக்கு. தயாங் தயாங் வேண்டாம். சரி சரி நான் பொறுமையாக பண்ணுறேன். தயாங் பண்ணலடி, அதான் பொறுமையாக பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்ல. பண்ணலை. ஓகேவா? இப்போ ஓகேவா? அப்போ நீங்கள் ஒரு மாதிரி அவனை பார்க்குறீங்க. என்ன இப்போ வலிக்குதா என்ன? இப்போ இல்லை அவ்வளோவா, கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்க தயாங். சரி அப்படின்ட்டு அவனும் பண்ணுறான். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பெயினெல்லாம் இருந்திருக்காது. 2 பேருக்குமே அந்த மூமெண்ட் அப்படியே ஹாப்பியாக போகுது. இப்போ ஓகேவா நீ?
உங்களுக்கு போதும்ல? ஆ, போதுன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். வலிக்குதுன்னு சொன்னீங்கன்னு தான். இன்னும் கூட விடிய விடிய நீ ஓகே சொன்னீன்னா தயாங். சரி சரி, பண்ணலம்மா, பண்ணலை. அப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க. தயங்க அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு, ஓயன் ஐ லவ் யூ டி. ஆ, ஐ லவ் யூன்னு சொன்னேன். எங்க என்னை பார்த்து சொல்லுங்க. உன்னை பார்த்து சொல்றது இருக்கட்டும், நீ எப்போ என்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்ல போற? அப்போ நீங்கள் எதுவுமே பேசாமல் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. புரியுது, மேடம்க்கு இன்னும் தோணலையா என்ன? இன்னும் என் மேலே லவ் வரலையாடி உனக்கு? எதுவுமே தோணலையா? அப்பயும் நீங்கள் எதுவுமே பேசல, அவனவே தான் பார்த்துட்டே இருக்கீங்க. ஓகேடா, அந்த பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நினச்சி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.